ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. நீங்கள் இல்லாத வாழ்க்கையில் எனக்கு மூவுலகமும் வேண்டாம், சொர்க்கலோகமும் வேண்டாம், தேவர்கள் அடையக்கூடிய நிலையும் வேண்டான்னு லக்ஷ்மணர் குமுறிண்டு பேசுகிறார் ராமர்கிட்ட. ஆனால் ராமர் சொல்கிறார், நற்குணம், வீரம், மன உறுதி, தர்மத்தின் பாதை, தவறாத நட, இது எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க லக்ஷ்மணா, என்கிட்ட மாறாத அன்பு செலுத்துகிற நீ எனக்கு என் உயிரினும் மேலானவன். ஆனால் என்னோட நீயும் காட்டுக்கு வந்துட்டாக்கா என் தாயார் கௌசல்யையும் உன்னுடைய தாயார் சுமத்திரையும் யார் கவனிச்சுப்பா? ஜீவராசிகள் மேலே கருணை கொண்டு மழை பொழியிற வருணதேவன் போல மக்கள்கிட்ட எல்லாம் கருணை பொழியிற மன்னர் இன்னைக்கு காமத்தினால கட்டுண்டு இருக்கார். இந்த ராஜ்யத்தை அடைய போகிற கைகேயி தேவியார் நம்ம தாய்மார்கள்கிட்ட பரிவு காட்ட மாட்டாங்க. அரசுரிமை பெற்ற பரதனோ தாயார் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நம்ம தாய்மார்கள்கிட்ட பரிவு காட்ட மாட்டான். நீதான் இங்கே தங்கியிருந்து உனது முயற்சியாலையும் மன்னரினுடைய கருணையினாலையும் நம்ம தாய்மார்களை கவனிச்சுக்க வேணும். இப்படி அவளுக்கு பணிவிடை செய்கிறதுனால நீ என்கிட்ட வச்சிருக்க அன்பு நிலைநாட்டப்படும், நீ மேன்மைகளையும் அடைவ. அதனால் சுமித்திரையின் மகனே, ஏன் பொருட்டு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சொல்வன்மை படித்த லக்ஷ்மண பெருமாள் ராமரை மறுத்து இனிமையான வார்த்தைகளை சொல்கிறார். உங்களுடைய தர்மத்தின் ஒளி பரதனுக்கு வழிகாட்டும். அவன் நம்ம தாய்மார்களை ரொம்ப பணிவோடு நடந்துப்பான். இது பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. அப்படி இல்லாமல் அரசுரிமையை பெற்ற ஆணவத்தின் காரணமாக மதியிழந்த பரதை நம்ம தாய்மார்கள்கிட்ட முறை தவறி நடந்துட்டான்னாக்கா அவனை நான் ஒரு நொடியில் வதச்சிடுவேன். அந்த நிலையில் கெட்ட எண்ணம் கொண்டுட்டு அவனை மட்டும் இல்லை, அவனை சார்ந்தவாளை மட்டும் இல்லை, உலகத்தையும் அவனுக்கு ஆதரவாக வந்தான்னாக்கா அவளையும் கூட அழிப்பேன். இது நிச்சயம். எல்லா மேன்மைகளையும் பெற்ற கௌசல்யா தேவி தன்னையும் எனது தாயார் சுமித்திரையையும் பாதுகாத்து கொள்ளும் தன்மை உடையவங்க. என்ன உங்கள் பணியாளாக உங்களோட அழைச்சி போங்க. அது தர்மத்துக்கு விரோதமானது கிடையாது. மண்வெட்டியையும் கூடையும் சுமந்துண்டு உங்களுக்கு முன்ன போய் நீங்கள் நடக்கிற பாதையை நான் செப்பனிடுவேன். கனி, கிழங்குகள் மற்றும் முன்னத்தகுந்த பொருட்களை எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். தீ மூட்டி வேள்வி நடத்த தேவையானவற்றையெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன். நீங்கள் விழிச்சிருக்கும் போதும் சரி, உறங்கும் போதும் சரி, உங்களுக்கு பணிவிட செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சொல்கிறார் லக்ஷ்மண பெருமாள். மனநகழ்ந்த ராமர் சொல்கிறார், நீ போய் உனக்கு வேண்டிவா கிட்டலாம் விடை பெற்றுண்டு வா. ஜனகர்கிட்ட வருணன் ஒப்படைச்ச 2 தெய்வீக வில்கள் இருக்குது. அதுவும் தொலைக்க முடியாத கேடயங்களும் தீர்ந்து போகாத அம்புகளையும் தாங்குகிற அந்த அம்புரா தூணிகளையும் கொண்டா. ஒளி வீசுகிற 2 கத்தி இருக்குது, அதையும் கொண்டா. அது நம்ம ஆச்சாரியர் வசிஷ்ட முனிவர்கிட்ட கொடுத்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு விடை பெற்று நம்ம விரைவில் போகலாம்னு சொல்கிறார். ராமர் சொன்னபடியே லக்ஷ்மணர் செஞ்சு முடித்து திரும்புகிறார். தான தர்மங்கள் செய்கிறதுல ராமர் முனையரர். வசிஷ்டனுடைய மகனான சுயஞர் மேலும் பல அந்தணர்கள், செல்வந்தர்கள் அல்லாதவர்கள், ஊழியர்கள், இவாளுக்கெல்லாம் பெரும் செல்வங்களை ராமர் வழங்குறார். கௌசல்யனுடைய புரோகிதருக்கும் தேரோட்டிக்கும் பெரும் செல்வங்களை அளித்தார். வசதி இல்லாதவாளுக்கு தான தர்மங்களை செய்கிறார். இந்த நேரத்தில் திருஜடர் அப்படின்ற அந்தனர் ராமரை அணுகிறார். ரொம்ப வறுமையில் வாடின அவர் தான் மனைவியால் உந்தப்பட்டு ராமர்கிட்ட யாச்சகம் கேட்கறதுக்காக வந்தார். இடுப்பில் கிழிஞ்சு போன ஒரு துணியை மட்டுமே அணிஞ்சுண்டு ராமனுடைய அரண்மனைக்கு வந்து அவருடைய முகத்தில் வீசின ஒளியை பார்த்து காவலர்கள் அவளுக்கு வழி விடுறாங்க. ராமர் அணுகின அவர், எனக்கு பல குழந்தைகள் இருக்கா, என்னுடைய வறுமையினால் அது எல்லாம் அவள் வாடுறா, அந்த குழந்தை எல்லாம் நிகரற்ற வீரனை என் மேலே கருணை காட்டுன்னு கேட்டுக்கிறார். ராமர் சிரிச்சுண்டு, ஆயிரக்கணக்கான பசுக்கள் இங்கே இருக்குது, உங்கள் கையில் வச்சிருக்கும் கழியை உங்களால் முடிஞ்ச மட்டும் பலமாக தூக்கி எறிங்க, அது எத்தனை பசுக்களை தாண்டி விழுறதோ அது அத்தனை பசுக்களும் உமக்கே சொந்தம்னு சொல்கிறார். அது கேட்ட அந்த 7 அந்தனர் இடுப்பில் இருந்த துணியை விரித்து கட்டிண்டு பெரும் ஆர்வத்தோட கழியை தூக்கி எறிஞ்சார். அந்த கழி சரையு நதிக்கரையை தாண்டி பல்லாயிரக்கணக்கான பசுக்களை கடந்து ஒரு காளை நருக விழுறது. அத்தனை பசுக்களையும் திருஜடனுடைய ஆசிரமத்துக்கு ஓட்டி போகுமாறு கட்டளையிடுறார் ராமர். அவரை கட்டி அணைச்சிண்டு, உங்களை கழியை தூக்கி எறியுமாறு நான் சொன்னதை நீங்கள் தவறாக எடுத்துட வேண்டாம். விரதங்களினுடைய மேன்மைகளை நீங்கள் அடைஞ்சிருக்க பலம் எத்தகையதுன்றதை எல்லோரும் உணர்றதுக்காகத்தான் இந்த பரீட்சையை நான் வச்சேன். உங்களுக்கு வேறு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கலாம், தயக்க வேண்டாம்னு ராமர் சொல்கிறார். திருஜடர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ராமருக்கு புகழ், பலம், அன்பு, இன்பம் எல்லாம் பெருகணும்னு ஆசீர்வாதம் பெற்று விடை பெறுறார். தேவை இருந்த ஒரு மனுஷன் தான் திருப்தி அடைகிற அளவுக்கு தானத்தை பெற்று செல்லலைன்னாக்கா அது சொல்ல முடியாதபடி இருக்கக்கூடாது அப்படின்னு தான தர்மங்களை நன்னா செஞ்சு முடிக்கிறார் ராமர். என்னுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.